எடுத்து வையண்டா. கைய கழுவிடா கண்ட இடத்துல வச்சு. அட வா சொன்னதை செஞ்சுட்டீங்களே. பாதி பேர் சொல்றோம். நீங்க நம்ம டைப் அதான் ஒத்து போச்சு. இந்தாங்க ஒரு ஏத்திங்க. ஓ குடிக்க மாட்டீங்களா? சரி உங்க பேரை சொல்லி நான் ஏத்திக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த நாட்டு சரக்கு குடிக்க கூடாது, இந்த சரக்கு தான் குடிக்கணும். ஐயோ இதெல்லாம் வேர்வையா வந்துருமே, நமக்கு ஒத்து வராதே. மூளைக்கு வேலை வேணும், அதுக்காக தான் இதெல்லாம். விடிஞ்ச கல்யாணம், அப்போ நீங்க தெளிவா இருக்கணும், அதுக்குதான். ஓ அதுக்கு சொல்றீங்களா? விடிஞ்சா கல்யாணம். வெறும் கையை பிடிச்சிட்டு போதாது மாப்பிள்ள, ஏகப்பட்ட செலவு இருக்கு. மாப்பிள்ள முறைக்கு நமக்கு என்னென்ன செலவு இருக்கு தெரியுமில்ல? என்னது என்ன நீங்க வாங்க. சருகு போட்ட வேட்டி, உருமா துண்டு, பாய் அளவுக்கு சருகு போட்ட புடவை. பொண்ணு ஒரு ரூபாய் நேரம் பார்க்க கூடாது, கண்ணு அப்படியே கூசணும், அவ்வளவு பளபளவா இருக்கணும் புடவை. இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு வாங்கினது. என் பொண்டாட்டி எவ்வளவு பெருமைப்பட்டா. இப்ப இருக்கிற விலைவாசி இதெல்லாம் பத்தாது. இந்தாங்க ஒரு 2000 ரூபாய் மொத்தத்தையுமே வச்சுங்க மாப்பிள்ள. அட வச்சுங்க மாப்பிள்ள, வாங்கிங்க மாப்பிள்ள. புறப்படுங்க மாப்பிள்ள. தம்பி தம்பி தோட்டத்துக்கா? என்னையா? ஆமாங்க தோட்டத்துக்கா போறீங்க? இல்ல டவுனுக்கு. இனிமே நீங்க அலைய கூடாது, சொன்னா நாங்க பாத்துக்கிறோம். வேண்டாம் வேண்டாம். என்னது சாமி, என்னைய சாமி கூப்பிட்டீங்க? ஆத்தா கழுத்த தாலி கட்ட போறீங்க, அப்ப நீங்களும் சாமி தானே? ஆமா சாமி. என்ன மாப்பிள்ள இது? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி கண்ணு மூணு தெரியாம குதிரையில வந்து விடுறீங்க. ஜாக்கிரதையா இருக்க வேணா. ஆமா எங்க போறீங்க? டவுனுக்கு. கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் தான், ஏதோ முறையாமே, அதான். ஆமா ஆமா ஆமா. சரி போயிட்டு பத்திரமா வந்து சேருங்க. சரிங்க. மாமா மாப்பிள்ள ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்காரு. என்னமா அப்படி பாக்குற? எல்லாம் உனக்குத்தான். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போய் கட்டிட்டு வாமா. போமா. என் கண்ணே பற்றும் போல் இருக்குமா. வாமா வா. இப்படி உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருமா. உன்னை இந்த மாதிரி பார்க்கணும், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், உனக்கு பிறக்கிற குழந்தைய எடுத்து கொஞ்சணும். நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அதையெல்லாம் இந்த அண்ணன் நிறைவேற்றுவாமா. ஆனா நீயா தேடிக்கிட்ட அந்த மாப்பிள்ள மட்டும் கிடையாது. என்னடா எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்டு இப்ப மாத்தி பேசுறானேன்னு பாக்குறியா? நீ என்ன நினைச்சாலும் சரி, சாவுக்கு ஆடுற அந்த அனாதை பைய எனக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ற? இந்த அலங்காரத்தோடயே போய் ஊர் கோவில்ல குறி சொல்ற. இதுவரைக்கும் நீ சொன்னது தெய்வ வாக்கு, இப்ப நீ சொல்ல போறது இந்த வல்லத்தா வாக்கு. அம்சவேணிக்கு கல்யாணம் நடந்தா தாலி கட்டின மறுநாளே தம்பி துரை செத்துருவா. அவனுக்கு அப்படி ஒரு தோஷம் இருக்கு. ஆத்தா விதவை ஆயிட்டா அவ சொல்ற வாக்கு பலிக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லலைன்னா இன்னைக்கு ராத்திரி அவன் செத்துருவான். உன் அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். செய்யறதையெல்லாம் சொல்றதில்ல, சொன்னதை செய்யாம இருந்ததில்ல. அப்புறம் உன் இஷ்டம்.
அருள்வாக்கு சொல்ற ஆத்தா கழுத்துல தாலி கட்டினா மறுநாளே தாலி கட்டினவன் இறந்துடுவான். ஆத்தா விதவே ஆயிட்டா. அவ சொல்ற அருள்வாக்கு பலிக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. உன் தம்பிதார வந்திருக்க, வெளியே வா. இந்த ஊரே சொல்லுது அம்சவேணி, நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனா எனக்கு தெரியும், உன் மனசு எனக்கு தெரியும், நீ சொன்னது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னதை இந்த ஊர் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏதோ நடந்திருக்கு. தைரியமா வெளியே வந்து நீ சொன்னது உண்மை இல்லைன்னு இந்த உலகத்துக்கு சொல்லு. தெய்வ வாக்கு பொய் வாக்காக கூடாது அம்சவேணி. அப்படியே நீ சொன்னது உண்மையா இருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து சொல். என் வாழ்க்கையில நான் நேசிச்சது ரெண்டு பேர். ஒன்னு என் ஆத்தா, இன்னொன்னு நீ. அறியாத வயசுல என் ஆத்தாவை நான் பறி கொடுத்துட்டேன். இப்ப எல்லாம் தெரிஞ்ச வயசுல உன்னை எப்படி ஆகணும்னு நினைச்சவன வாழணும்னு ஆசைப்பட வச்சேன். இப்ப வாழணும்னு நினைச்சவன ஏன்? எனக்கு யாரு இருக்கா அம்சவேணி? உனக்கு நான் தாலி கட்டினா மறுநாளே நான் செத்துருவேன்னு சொன்னல. இப்ப நீ வரலனா மட்டும் நான் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? தாலி கட்டுற ஒரு நிமிஷம் என் கூட வாழ்ந்த போதுன்னு சொன்னீங்க. அந்த தாலியோட வந்திருக்க அம்சவேணி. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ அடைஞ்சிருக்கிற இந்த சிறையில இருந்து வெளியே வா. நான் இருக்கேன், உன் தம்பியோட இருக்கேன். அவர் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இவர் எனக்கு அண்ணனும் இல்ல, நான் இவரோட கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல. இது வரைக்கும் நான் ஊருக்காக சொன்னதெல்லாம் தெய்வ வாக்குதான். ஆனா இன்னைக்கு எனக்காக, என் வாழ்க்கைக்காக சொன்னது பொய் வாக்கு. அந்த பொய்யை நான் சொல்லாம இருந்திருந்தா எனக்கு வாழ்க்கை கொடுத்து எங்க அண்ணன் தம்பிதோரோட வாழ்க்கை அழிச்சிருப்பாரு. என் அண்ணன் உங்க சுய லாபத்துக்காகவும் வருமானத்துக்காகவும் எனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்க.
என்ன வளர்த்து ஆளாக்கி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல நான் எப்பவுமே ஒரு அனாதையா தான் இருந்தேன். எனக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வசதி எதுவுமே வேண்டாம். சுதந்திரமா வாழ விடுங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏமா நீ என்னம்மா இந்த பயல போய் கஞ்சிக்கிட்டு உன்னை ஆத்தா ஆத்தான்னு இந்த ஊரே கொண்டாடுது. இந்த பயலுக்கு நான் அவளே காலமா மாப்பிள சீமாப்பிள அவனை அம்சவேணிக்கு நீ பண்ண துரோகத்துக்கு இப்ப நான் உன்னை வெட்டினா ஏன்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. பயப்படாத, உன்னை நான் வெட்ட மாட்டேன். தப்பு பண்ணவங்க தலையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எவனும் தலையோட நடமாட முடியாது. யாருன்னே தெரியாத அனாதை ஒருத்திக்கு இருக்க இடமும் உடுக்க துணியும் பசிக்கு சோறும் போட்டு தங்கச்சிங்கிற அந்தஸ்தையும் கொடுத்து ஆளாக்கி இருக்கிய அந்த மனுஷத்தன்மைக்காக இப்ப நான் உன்னை விடுறேன். எப்படி இது நாள் வரைக்கும் உனக்காக கஷ்டப்பட்ட அந்த அனாதையோட முகத்தை பாரு. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சினா இந்த அறுவடை கீழே போட இல்ல இந்த 2 அனாதைகளை நீயே வெட்டி போட. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருப்ப.